Good morning students. Today we are going to see about lymphatic system part 3. So in previous class structure the spleen helps to destroy the bacteria and burn out damaged red blood cells. So ஏற்கனவே நான் சொன்னதே தான் ஸ்ப்ளீன் வந்து சம் பாக்டீரியாவை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் ரெட் பிளட் செல்ஸ் எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். The spleen helps to destroy the bacteria and burn out damaged red blood cells. Number 2, storage of blood. The spleen contains up to 350 ml of blood and in response to sympathetic stimulation can rapidly return a large part of this volume to the circulation. So some circulationக்கு ரேப்பிடாக தேவைப்படுது அப்படின்றா ஒரு சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது ரேப்பிடாக தேவைப்படுற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்போ வந்து 350 ml ஆஃப் பிளட்டை வந்து இந்த ஸ்ப்ளீன் வந்து ஒரு ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, the spleen contains up to 350 ml of blood and in response to sympathetic stimulation can rapidly return a large part of this volume to the circulation. ஸோ இந்த வால்யூம் ஆஃப் பிளட்டு, இந்த 350 ml ஆஃப் வால்யூம் ஆஃப் பிளட்டு வந்து ரேப்பிடாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சம் பிளட் சர்க்குலேஷனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போது இது வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை செய்யுது. The spleen contains up to 350 ml of blood and in response to sympathetic stimulation can rapidly return a large part of this volume to the circulation. எக்ஸாம்பிள் இன் ஹெமரேஜ், அதாவது சம் ஹெமரேஜ்னா என்னது, லாஸ் ஆஃப் ப்ளீடிங். அப்போ ப்ளீட் வந்து வெளியேறும்போது அங்கே வந்து பிளட் வந்து திரும்ப ரிட்டர்ன் தேவைப்படும் சர்க்குலேஷனுக்கு. நிறைய பிளட் லாஸ் ஆகும்போது அங்கே வால்யூம் ஆஃப் பிளட் வந்து நீடால் ஆகுது. அப்போ அந்த நீட் ஆகும்போது சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனால் இந்த ஸ்ப்ளீன் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால் லிம்போசைட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் லிம்பாட்டிக் ஆர்கன் ஸ்ப்ளீன் அண்டு தைமஸ். அப்போ ஸ்ப்ளீனில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த டி லிம்போசைட்ஸ் அண்ட் பி லிம்போசைட்ஸ் ஆக்டிவேட்டட் பை தி ஆன்டிஜென்ஸ். இப்போது ஆன்டிஜென்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் இன் இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூசஸ் த ஆன்டிபாடிஸ் அண்ட் இன்க்ரீஸ் த இம்யூனிட்டி அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். சம் ஆர்கானிசம் என்ட்ரு ஆகிடுது பாடியில், அப்போ வந்து ஆன்டிஜன் உள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு லிம்ப் செல்ஸ், அது லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் அண்ட் பி லிம்போசைட்ஸ், இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸை செக்ரேட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆக்ஷனால தான் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுதான் இம்யூன் ரெஸ்பான்ஸ். நம்பர் 4, எரித்ரோபோயாசிஸ். The spleen and liver are important sites for fetal blood cell production and the spleen can also fulfill this function in adults in times of great need. அதாவது ஃபீட்டஸ் மீன்ஸ் ஃப்ரம் கன்செப்ஷன் டில் டெர்த் வரைக்கும் இருக்கிற பர்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கரு, அந்த ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபீட்டஸில் இருக்கக்கூடிய பிளட் செல் ப்ரொடக்ஷன்லேயே ஒரு பிளட் செல் ப்ரொடக்ஷன் அந்த ஃபீட்டல் ஸ்டேஜில் உண்டாகுது. அப்படின்னா எங்கே உண்டாகுதுன்னா ஸ்ப்ளீன் அண்டு லிவரில் தான் உண்டாகுது, ப்ரொடக்ஷன் நடக்குது. The spleen and liver are important sites for fetal blood cell production. Fetal blood cell production எங்கே, எந்த சைட்டில், ஸ்ப்ளீன் அண்டு லிவர். And the spleen can also fulfill this function. பிளட் செல் ப்ரொடக்ஷன், அதாவது இந்த பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து அந்த ஃபீட்டல்லே அந்த ஸ்டேஜ்லேயே அது ப்ரொடக்ஷன் பண்ணுது. இந்த ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறதால இந்த ஸ்ப்ளீன் என்ன பண்ணுது, சம் அடல்ட் பீரியடில் எப்போ அதனோட நீடு தேவைப்படுதோ, அந்த லிம்போசைட்ஸ் எப்போ தேவைப்படுதோ அப்போது வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து ஃபில்ஃபில் பண்ணுது. அப்போது எரித்ரோபயாசிஸ் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நடக்குது. ரெட் பிளட் செல்ஸ்லாம் வந்து ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே லிம்போசைட்ஸ் ப்ரொடக்ஷனுக்குமே இது ஹெல்ப் பண்ணுறதால இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் எரித்ரோபோயாசிஸ். செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது, முக்கியமாக ஆர்பிசிஸ்.
ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீன் பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோம்? அது வந்து பேகோசைட்டோசிஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் பிளட்டு. தேர்ட் ஒன் வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஃபோர்த் ஒன் எரித்ரோபொயாசிஸ். 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதாவது சம் லிம்போசைட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. அது இல்லாமல் பிளட் செல் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆர்கனாக ஸ்ப்ளீன் இருக்குது. பிளட்டை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு எப்போ வந்து பிளட் லாஸ் ஆகுதோ அப்போ அந்த சர்க்குலேஷனுக்கு தேவையான பிளட்டை கொடுக்கறது அதனோட வேலை அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து தைமஸ் கிளாண்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். தைமஸ் கிளாண்ட் இஸ் எ பைலோப்டு லிம்பாட்டிக் ஆர்கன். 2 அறைகளை ஒரு அறையை கொண்ட ஒரு லிம்பாட்டிக் ஆர்கன்றது தைமஸ் கிளாண்ட். தைமஸ் கிளாண்ட் எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டர்னம், அதாவது மிடில் ஆஃப் தி செஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போன் மீடியாஸ்டர்னம்னு சொன்னேன் இல்லையா, அந்த மீடியாஸ்டர்னன்ற போனில் the infant, and it reaches its maximum size of about 40 gram at 10 to 12 years of age. ஸோ இன்ஃபேண்ட்டில் வந்து இந்த தைமஸ் கிளாண்ட் லார்ஜராக இருக்கும். அப்புறமா ஒரு மேக்ஸிமம் சைஸ் ஒரு எந்த ஏஜில் வந்து அது வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மேக்ஸிமம் சைஸில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 years ஆஃப் ஏஜில் ஆகுது. இட்ஸ் வெயிட் இஸ் அபவுட் 10 to 15 gram அட் பர்த். அப்போ அதனோட வெயிட் வந்து 10 to 15 gram. 10 to 12 yearsல அது மேக்ஸிமைஸ் ஆகும்போது இந்த மெச்சூரேஷன் ஆகும்போது ஆகக்கூடிய அந்த வெயிட்டேஜ் வந்து 40 grams. ஓகே, ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் தி தைமஸ். இந்த தைமஸ்ன்ற ஒரு ஆர்கனை அசோசியேட்டடாக, அதாவது சரௌண்டிங் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைமஸ் கிளாண்டோட ஆன்டீரியர்லி கார்டிலேஜஸ், ஸ்டர்னம் அண்ட் அப்பர் 4 காஸ்ட்ரல்ஸ், ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ரிப்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் காஸ்ட்ரல் கார்டிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டர்னம் அண்ட் அப்பர் 4 காஸ்ட்ரல் கார்டிலேஜஸ் ஆன்டீரியர்லி. போஸ்டியர்லின்னு பார்த்தீங்கன்னா அயோட்டிக் ஆர்ச் அண்ட் இஸ் பிரான்ச்சஸ், பிராங்கோகெஃபாலிக் வெயின்ஸ் அண்ட் ட்ரக்கியா. ஸோ போஸ்டியர்லி அயோட்டிக் ஆர்ச் இருக்குன்னு அர்த்தம். லேட்ரலி லங்ஸ். சுப்பீரியர்லி, லேட்ரலி மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டில் சைடாக இருக்கிறது தான் லேட்ரலின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சைடாக இருக்கிறது மீடியாஸ்டனுக்கும் இடத்துல இந்த தைமஸ் கிளாண்ட் இருக்குது. அதுக்கு லேட்ரலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் லங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சுப்பீரியர்லி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ரூட் ஆஃப் தி நெக்கோட ரூட் இருக்குது. இன்ஃபீரியர்லி ஹார்ட், அதாவது அந்த தைமஸ் கிளாண்டுக்கு கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹார்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்டு. ஸோ இன்ஃபீரியர்லி, சுப்பீரியர்லி, லேட்ரலி, போஸ்டர்லி, ஆன்டீரியர்லி என்னென்ன ஆர்கன்ஸ் சிச்சுவேட் This consists of 2 lobes. These are enclosed in capsule. Each lobe is divided into lobules. ஸோ 2 லோப் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னேன். பைலோப்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதான் 2 லோப்ஸ். ஸோ இந்த லோப் ஒவ்வொன்றுமே வந்து என்க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு கேப்சூலால் என்க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த கேப்சூல் வந்து டிவைடட் ஆகி ஒரு லோபு டிவைடட் ஆகி லோபியூல்ஸாக மாறுதுன்னு அர்த்தம். The lobules consist of an irregular branching framework of epithelial cells and lymphocytes. These lobules, அந்த lobules-ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா irregular branching framework of epithelial cells. So irregular branching framework of epithelial cells and lymphocytes. Each lobule consists of outer cortex and central medulla part. ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த லிம்பாட்டிக் ஆர்கன்ஸ் அப்படின்னா லிம்ப் நோடு எப்படி இருக்குன்னு சொன்னேன். அந்த லிம்ப் நோடு வந்து அவுட்டரில் கார்டெக்ஸ் அண்ட் இன்னரில் வந்து சென்ட்ரலில் வந்து மெடுலா பார்ட்டால் ஆனக்கூடியது அந்த லொபியூல். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இதனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிம்போசைட்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் Lymphocytes originate from pluripotent stem cells in red bone marrow. அதாவது ரெட் போன் மேரோ அப்படின்ற ஒரு ஆர்கன், போன் மேரோன்ற இடத்துல வந்து pluripotent stem cells வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது.
இந்த லிம்போசைட்ஸ் எங்கே உருவாகுது அப்படின்னா இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸால் ஆரிஜினேட் பண்ணப்படுதுன்னு அர்த்தம். போன் மேரால் இருக்கக்கூடிய ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு செல்ஸ் வந்து லிம்போசைட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஒயிட் பிளட் செல்ஸ். இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு blood cells தான் lymphocytes. Those that enter the thymus develop into activated T lymphocytes. அப்போது அந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடிய அந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்ணுது, என்டர் தி தைமஸ். இப்போ நம்ம பார்த்தது போன் மேரோட இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் ஆரிஜினேட் பண்ணுறது லிம்போசைட்ஸ். அதே மாதிரி தைமஸ்க்கு என்டர் ஆகும்போது இந்த லிம்போசைட்ஸ் வந்து தைமஸ்க்கு என்டர் ஆகும்போது அது பேர் தைமஸ் லிம்போசைட்ஸ்னு அர்த்தம். ஸோ தோஸ் தட் என்டர் தி தைமஸ் டெவலப் இன்டு ஆக்டிவேட்டட் டி லிம்போசைட்ஸ். டி லிம்போசைட்ஸ்னால் தைமஸ் கிளாண்ட் உடைய லிம்போசைட்ஸ்க்கு பேர் பி லிம்போசைட்ஸ். ஓகே, thymic processing produces mature T lymphocytes that can distinguish self tissue from foreign tissue and also provides each T lymphocytes with the ability to react to only one specific antigen from the millions it will encounter. அதாவது தைமிக் அப்படின்றது வந்து ஒரு ஹார்மோன்ஸ் மாதிரி தான். தைமிக்ன்றது ஒரு செல் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ், தைமிக் ப்ராசஸ். அப்போ தைமின் அப்படின்றது வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இடத்துல மெச்சூர் டி லிம்போசைட்ஸ் வந்து செல்ஃப் டிஷ்யூவிலேருந்து ஃபாரின் டிஷ்யூ எது செல்ஃப் டிஷ்யூ எதுன்னு டிஸ்டிங்விஷ் பண்ணுறதோட ஒரு ஒர்க்கை வந்து இந்த மெச்சூரான டி லிம்போசைட்ஸ் செய்யுதுன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஈச் டி லிம்போசைட்ஸ் வித் த எபிலிட்டி டு react to only one specific antigen from the millions it will encounter. அதாவது இந்த டி லிம்போசைட்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு மட்டுமே அது வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கையும் அது செய்யுதுன்னு அர்த்தம். டி லிம்போசைட்ஸ் தேன் லீவ் தி தைமஸ் அண்ட் என்டர் தி பிளட். அப்போ அந்த போன் மேராவிலேருந்து உருவாகக்கூடியது லிம்போசைட்ஸ்னு சொன்னால் அந்த லிம்போசைட்ஸு தைமஸ் கிளாண்டுக்கு போய் டெவலப் ஆகி அங்கே டி லிம்போசைட்ஸு ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த தைமஸ்லேருந்து டி லிம்போசைட்ஸ் லீவ் ஆகி அதாவது அங்கேருந்து வெளியேறி பிளட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுதுன்னு அர்த்தம். சம் என்டர் லிம்பாய்ட் டிஷ்யூஸ் அண்ட் அதர் சர்க்குலேட் இன் தி பிளட் ஸ்ட்ரீம். அப்போ டி லிம்போசைட்ஸ் லிம்பாய்ட் டிஷ்யூவில் என்டர் ஆகி அதுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகுது. அது இல்லாமல் பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளேயும் யூத் ப்ராலிஃபிக் அப்படின்னாலும் ப்ராலிஃபரேஷன்னாலும் ஒன்று தான். Prolific in youth continues probably throughout the life from a resident population of thymic stem cells. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஸ்டெம் செல்ஸ் சொன்னால் ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்னு சொன்னாலே அந்த ஸ்டெம் செல் வந்து சம் டி லிம்போசைட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே சமயத்தில் அதனோட அந்த ஸ்டெம் செல்லையே திரும்ப மல்டிப்ளிகேஷன் ப்ராலிஃபிகேஷன் பண்ணி அந்த தைமிக் ஸ்டெம் செல்ஸை வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய வச்சுக்கிற மாதிரி அது பண்ணிக்குது. இப்போ வந்து ஆர்பிசி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து ஃபார்ம் ஆகி மெச்சூர் ஆகி அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் ஆகி திரும்ப ஒரு நியூ ஆர்பிசி ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ லைஃப் டைம் ஆஃப் ஆர்பிசி 120 days அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆர்பிசின்றது உருவாகி திரும்ப டெஸ்ட்ராய் ஆகி திரும்ப நியூவாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருந்தால் தான் மற்ற ப்ரொடக்ஷன் அதை செய்ய முடியும். அதனால் தைமிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து அதே தன்னைத்தானியே பெருக்கிக்கிட்டே அதாவது மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருந்து லைஃப் டைம் அது வந்து ஒரு ஸ்டெம் செல் இருக்கக்கூடிய ஒரு குரூப் அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து தனக்குள்ளேயே நிறைய பெருகி தனக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த ஸ்டெம் செல்ஸ். அதான் ரெசிடென்ட் பாப்புலேஷன் ஆஃப் தைமிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. தைமோசின் ஸ்டிமுலேட்ஸ் தி மெச்சுரேஷன் அண்ட் தைமஸ் அண்ட் அதர் லிம்பாய்ட் டிஷ்யூ. இப்போ தைமிக் ப்ராசஸ் பார்த்தோம். இந்த தைமோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட்ஸ் தி மெச்சுரேஷன் ஆஃப் தைமஸை வந்து மெச்சுரேட் பண்ணுறதுக்கும்
அண்ட் அதர் லிம்பாய்ட் டிஷ்யூஸை மெச்சூர் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுக்கக்கூடிய by epithelial cells. So epithelial cells of thymus gland secrete ஆகக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் தைமோசின். இப்போ தைமோசின் தைமின் என்னன்னு பார்த்தோம். தைமின் இது ரெண்டும் என்னென்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றதை பார்த்தது தான் நம்ம தைமஸ் கிளாண்டோட ஃபங்க்ஷனாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மியூக்கோசா அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ. Lymphatic nodules are oval shaped concentrations of lymphatic tissue. Although they are not surrounded by a capsule, most lymphatic nodules are solitary, small and discrete. அதாவது அந்த லிம்பாய்ட் டிஷ்யூ வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் நிறைய ஒரு அடர்த்தியான ஒரு இது கொண்டது தான் இந்த லிம்பாய்டிக் நாடுல்ஸ்னு அர்த்தம். இதை சுற்றி ஒரு கேப்சூல் இருக்காது. இந்த நாடுல்ஸ் ஆர் சாலிட்டரி, ஒரு திடமான ஒரு பொருளாக ஸ்மாலாக டிஸ்க்ரீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுல்ஸாக இருக்கிறது தான் இந்த லிம்பாய்ட் டிஷ்யூ, லிம்பாட்டிக் நாடுல்ஸ். They are sacred throughout the connective tissue of muscular membranes lining the gastrointestinal tract, respiratory airways, urinary tract and reproductive tract. அதாவது ஸ்கேட்டர்னால் இது எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறோம் இந்த மியூக்கஸ் மெம்பரைன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூவில் throughout the connective tissues of mucous membranes lining the எந்தெந்த பார்ட் எந்தெந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா gastrointestinal tract, respiratory airways, urinary tract and reproductive tract. ஸோ இந்த மாதிரி இடத்துங்களில் இந்த லைனிங்கில் இது வந்து பரவி இருக்கும் அப்படின்றது அர்த்தம். Thus lymphatic tissue is referred to as mucosa associated lymphatic tissue அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் MALT. Thus lymphatic tissue is referred to as mucosa associated lymphatic tissue. Respiratory and urinary tract and reproductive tract இங்கெல்லாம் இருக்கக்கூடிய லைனிங் வந்து ஒரு மியூக்கஸ் மெம்பரைனால் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மியூக்கஸா அசோசியேட்டட் லிம்பாய்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. The main groups of mucosa associated lymphatic tissue are the tonsils or Peyer's patches. ஸோ டான்சில்ஸ் எங்கே இருக்குது, த்ரோட்டில் இருக்குது. Peyer's patches எங்கே இருக்குது, இன்டெஸ்டைனில் இருக்குது. ஸோ இதுவும் மியூக்கஸ் மெம்பரைனால் ஆகிறது. இந்த இடத்துல வந்து ஒரு லிம்பாய்ட் டிஷ்யூவாகவும் இது வந்து செயல்படுதுன்னு அர்த்தம். ஸோ டான்சில்ஸ் ஃப்ரம் எ ரிங் அட் எ ஜங்ஷன் ஆஃப் தி ஓரல் கேவிட்டி அண்ட் ஓரோஃபேரிங்ஸ். ஓரல் கேவிட்டிக்கும் ஓரோஃபேரிங்ஸுக்கும் இடையில் ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ரிங்காக ஃபார்ம் ஆகிருக்கிறது பேர் தான் டான்சில்ஸ். டான்சில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் மவுத் அண்டு த்ரோட். மவுத்லேயும் த்ரோட்லேயும் இருக்கக்கூடியது டான்சில்ஸ். ஸோ ஓரல் கேவிட்டி அண்டு ஓரோஃபேரிங்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஜங்ஷன் ஆஃப் ரிங் தான். Peyer's patches, these are located in small intestine and intercept swallowed antigens. These are located in small intestines and intercept swallowed antigens. Antigens-na some foreign substances or microbes இதெல்லாம் வந்து swallow பண்ணுறக்கூடிய ஒரு ஆக்ஷனை செய்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய Peyer's patches தான். அதாவது இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது, இல்லைன்னா எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது Peyer's patches. அதாவது படை வீரர்கள்னு சொல்லுவாங்களே, த்ரோட்டில் இப்போ மவுத்தில் என்ட்ரு ஆகக்கூடிய ஆர்கானிசத்தை டான்சில் தான் பாதுகாக்குது. த்ரோட்டை தாண்டி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய Peyer's patches வந்து அதை வந்து பாதுகாக்குது. டேமேஜ் ஆகாமல் அதை வந்து எதிர்த்து ஒரு ஆன்டிபாடியை உருவாக்கக்கூடிய ஒரு இதுவாக அந்த ஆன்டிஜென்ஸை ஸ்வாலோ பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறது Peyer's patch. என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனால் என்ன T லிம்போசைட்ஸ் உருவாகி ஒரு ஆன்டிஜனை எதிர்த்து ஒரு ஆன்டிபாடிஸை உருவாக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை இது செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குது, ட்ரக்கியா எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது இந்த தைமஸ் கிளாண்டுன்றது எங்கே வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மீடியாஸ்டோனத்தில் ஹார்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் தைமஸ் கிளாண்ட். நீங்கள் இந்த புக்கில் வேறு ஒரு பிக்சரையும் நோட் பண்ணலாம். ஓகே, இப்போ தைமஸ் கிளாண்ட், ஸ்ப்ளீன் இதனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் பார்ப்போம். இந்த கிளாஸில் படித்ததையே திரும்ப சர்க்குலேஷன்ற ஒரு இதில் வரும்.
அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை வந்து திரும்ப திரும்ப கேளுங்க. வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டால் தான் கொஞ்சமாவது புரியும். உங்களுக்கு ரொம்ப டீப்பாலாம் நடத்தலை, ஓரளவுக்கு நடத்துகிறேன். அந்த ஓரளவுக்கு நடத்துகிறதையே முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பிக்கப் பண்ண முடியும். தேங்க்யூ.